கூலி படம் பார்த்தோம். ரஜினி சாருக்கு வயசு ஆயிடுச்சு. ப்ரொடியூசர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, சப்போஸ் படம் ஓடலன்னு என்ன பண்றது, அந்த பயத்தை ஈடுகட்டுறதுக்காக என்ன பண்றாங்கன்னா, கூடுதலா நாகார்ஜுன ராவ், அமீர் கான் கூட ஏத்துக்க வேண்டிய ஒரு கட்டாயம். அதாவது இதெல்லாம் பிசினஸுக்கு கார்பரேட் மாதிரி ஆயிடுச்சு இது. சமீபத்தில் பார்த்து வியந்த படம் அயோத்தி தான். அயோத்தி படம் கங்கை இங்கே திரும்புகிறதுன்னு ஒரு கதை. அதே பேட்டர்ல நானும் ஒரு கதை எழுதியிருந்தேன். என்னோட கதைகள் அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படம் குற்றம் 23. அறிவுலகம் கூட சேர்ந்து படம் பண்ண அவர் என் கதையை கொஞ்சம் கூட மாத்தாம பண்ணார். அதனால சக்சஸ் ஆச்சு. இதே மற்றவங்க எல்லாம் கதையை வாங்கும் போது அப்படியே பண்றோம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மாத்துவாங்க. படம் வந்தது, இப்போ நான் பேர சொல்ல விரும்பல. இந்த படம் ஏற்கனவே ஜென்டில்மேனா வந்துருச்சு. அதையே திரும்பவும் எடுத்து வச்சிருக்காங்க. அவனே அந்த குற்ற உணர்ச்சியை தாங்க முடியாம அவனே ஒரு இடத்துல டயலாகாக வச்சிருக்கான். திஸ் இஸ் ராபின் ஹுட் சிண்ட்ரோம் சார், ஹூ இஸ் ஹி அப்படிங்கிற போலீஸ் ஆபீசர். பழசை விடல. கொரோனா மாதிரி வந்திருக்கல வைரஸ், இதை 1000 மடங்கு வீரியம் உள்ளதா ஆக்கி நுரையீரலை பாதிக்கிறதுக்கு முன்னாடி அவன் சாகணும், சுவாசிக்கிற காத்திலேயே சாகணும் அப்படின்னா வைரஸை வீரியமாக்கணும்னு சொல்லி அவன் கண்டுபிடிக்கிறான். இது எங்க ஸ்ப்ரெட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. வணக்கம் ராஜேஷ்குமார் சார். வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் உங்களை சந்திக்கிறதுல. ஏன்னா உங்களோட எழுத்துக்களை நிறைய நாங்கள் பார்த்துருக்கோம், படிச்சிருக்கோம். நான் முதல் முறையாக நான் உங்களை நேரில் சந்திக்கிறேன். ஓகே, ரொம்ப பெரிய ஒரு பாக்கியமாக நான் எடுத்துக்கிறேன் சார். இங்கே உங்களோட நிறைய கைவண்ணத்தை நாங்கள் பார்த்துருக்கோம். ஆனால் நாங்கள் இப்போ ரேகை பார்க்க போகிறோம் E5ல. ஸோ இந்த ரேகை இது உங்களோட ஸ்டைலில் இருக்குமா சார்? ஆமாம், கண்டிப்பாக. இந்த கதையை உலகை விலைகேல் அப்படிங்கிற ஒரு நாவல் இருந்து எடுக்கப்பட்ட கரு. இந்த கரு ஒரு வித்தியாசமான ஒரு இது நாம் சீரியல் பண்ணால் நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அது என்னென்னா, இந்த உலகத்தில் கைரேகை இன்னொருத்தர் மாதிரி இன்னொருத்தருக்கு இருக்காது அப்படிங்கிறது தான் விஞ்ஞானபூர்வமாகவும் காலங்காலமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை. ட்வின்ஸுகளுக்கும் மாறுபட்டிருக்குங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு அதிசயமான உண்மை. ஆனால் இந்த கதையில் ஒரே மாதிரி 5 பேருக்கு இருக்கு கைரேகை. எதனால், ஏன், எப்படி, இதை மறுக்க முடியல யாருனாலையும். எப்படி இது நடந்தது, இதுக்கு பின்னாடி ஏதாவது க்ரைம் நடந்ததா அப்படிங்கிறது தான் கதை. ஏன்னா இந்த முழு கதையை சொன்னால் இன்ட்ரெஸ்ட் போயிடும், இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு. ஆனால் இது ஒரு க்ரைம் கதை. இந்த க்ரைமுக்கு பின்னாடி இந்த 5 பேருக்கு ஒரே மாதிரி ரேகை இருந்தது உண்மை. அது எப்படி என்பது தான் இந்த கதை. ஓகே, வேறு எதுவுமே கிடையாது. இந்த கதையை நீங்கள் பார்க்கும்போது ஆச்சரியப்படப்படுவீங்க. இதனுடைய அந்த கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப ஆச்சரியமாக இருப்பீங்க. இது ஒரு புதிய முயற்சி இல்லை, இது வரைக்கும் வராத ஒன்று. கண்டிப்பாக சார். ஏன்னா உங்களோட ரைட்டிங் அப்படின்னாலே அதில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும், ஒரு யூனிக்னஸ் இருக்கும். அண்ட் மெயினாக அதுக்குள்ள ஒரு சயின்ஸ் அது உள்ள புகுத்திருப்பீங்க. ஆமாம், கண்டிப்பாக. ஸோ அப்படிதான் இந்த ஒரு சீரீஸுமே அமையும்னு நம்புகிறோம். எப்படி சார் அந்த ஒரு யூனிக்னஸை நீங்கள் பிடிக்கிறீங்க? ஏன்னா கொரோனா வச்சு ஒரு நாவல் நீங்கள் சிறுகதை. அது சைனாலேருந்து ஒரு பைத்தியமான ஒரு சயின்டிஸ்ட் இல்லை, அவன் ஒரு சைக்கோ விஞ்ஞானி. அவன் என்ன பண்ணுவான்னா, எனக்கு அந்த கொரோனா வந்தப்போவே எல்லாருக்குமே முதல்ல ஒரு ஊசி போட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூஸ்டர்னு ஒன்று போட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு வழியாக போச்சு. எனக்கு திடீர்னு ஒன்று தோணுச்சு, இந்த பூஸ்டருக்கும் அடங்காமல் ஒன்று வந்தால் என்ன அப்படின்னு. தாங்காது சார், தாங்காது. அப்போ தாங்காதுன்னா அப்போ என்ன பண்ணணும், இந்த காய்ச்சல் ஒருத்தருக்கு வருதுன்னா 10 நிமிஷத்துக்குள்ளே அவன் செத்து போயிடணும், ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே செத்து போயிடணும். அப்படிங்கும்போது அந்த கொரோனாவோட வைரஸ் ரொம்ப வீரியமாக இருக்கும். இப்படி யார் சிந்திப்பாங்கன்னு யோசனை பண்ணேன். ஒரு சைக்கோ தான் இது மாதிரி சிந்திப்பான். அப்படி சிந்திக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு யோசிப்பேன். அப்போ அவன் இயற்கையை லவ் பண்ணுறவன். அவன் இயற்கை ஒரு வண்ணத்து பூச்சி, ஒரு மஞ்சள் ரோஜா, பறவைகள் எல்லாம் அப்போ அவன் நினைக்கிறான், இந்த உலகம் இந்த சூரிய மண்டலத்தில் எந்த கிரகத்துலேயுமே மனிதன் கிடையாது. செவ்வாய், புதன் எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க, தேடி பார்த்துட்டாங்க. அண்டைய பால்வெளி மண்டலத்துலேயும் பார்த்துட்டாங்க, அங்கேயும் கிடைக்கல. இது வரைக்கும் ஏலியன் யாரும் இல்லைன்னு, மனிதர்களே இல்லை. பூமியில் மட்டும் ஏன் இருக்கணும்? இந்த பூமி நமக்கான பூமி அல்ல. இது தாவரங்களுக்கும் பிராணிகளுக்கும் வைரஸுகளுக்கும் பாக்டீரியாக்களுக்குமான உலகம். எவனுமே இருக்கக்கூடாது, நான் உட்படன்னு சொல்லி அவன் ஒரு பைத்தியக்காரத்தனமான முடிவு எடுக்கிறான். அதுக்கு என்ன பண்ணணும், கொரோனா மாதிரி வந்திருக்கல வைரஸ், இதை ஒரு 1000 மடங்கு வீரியம் உள்ளதா ஆக்கி ஒருத்தன் தும்மல் ஜலதோஷம் அவன் நுரையீரலை பாதிக்கிறதுக்கு முன்னாடி அவன் சாகணும்,
மூக்குலேயே அவன் சாகணும், சுவாசிக்கிற காற்றுலேயே சாகணும் அப்படின்னா வைரஸை வீரியமாக்கணும்னு சொல்லி அவன் கண்டுபிடிக்கிறான் ஒரு வைரஸு. இது எங்கே வந்து ஸ்ப்ரெட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்க்கும்போது சென்னை தேர்ந்தெடுக்கும். இந்தியாவில் சென்னையை ஈசிஆர் ரோட்டில் ஒரு தனியார் ஒரு பார்மசூட்டிக்கல் கம்பெனிக்கு வந்து நான் எக்கச்சக்கமான பணம் அவன் பெரிய பணக்காரன், அவன் ஒரு பணக்கார சைக்கோ அவன். அவங்க பையன் நடத்திட்டு இருப்பார்ல, பையன் நடத்திட்டு இருப்பான். அந்த துர்கா, அதாவது இந்த கதையோட பேர் வந்து நள்ளிரவு செய்திகள் வாசிப்பது துர்கா அப்படின்னு சொல்லி. இந்த துர்காங்கிறதுக்கு வந்து அப்ரிவேஷன் வேறு. டி ஃபார் டென்மார்க்கு, யூ ஃபார் உருகுவே, ஆர் ஃபார் ரஷ்யா, ஜி ஃபார் கானா, ஏ ஃபார் ஆஸ்திரேலியா. இந்த 5 நாடுகளோட விஞ்ஞானிகள், இந்த 5 நாடுகளோட விஞ்ஞானிகளோடு சேர்ந்து சீனாக்காரன், இவங்க 6 பேரும் செய்கிறாங்க இந்த வேலையை. இதுதான் கதையோட நாட்டு. எப்படி சார் இந்த மாதிரி ஒரு யூனிக்கான ஒரு விஷயத்த வந்து ஒவ்வொரு இதுவுமே உங்களால் எடுத்துகிட்டு வர முடியுது? இல்லை, அது காரணம் வந்து நான் பேசிக்கலி வந்து ஒரு சயின்ஸு படித்தேன். பிஎஸ்சி பாட்டனி. நான் டீச்சராக வேறு ஒர்க் பண்ணேன். நான் படித்தது பாட்டனி, ஜுவாலஜி, கெமிஸ்ட்ரி, அப்புறம் வந்து பிஎட்ல வந்து சோசியாலஜி, சைக்காலஜி எல்லாம் படித்தேன். அப்புறம் எனக்கு இயற்கையிலேயே வந்து பார்த்திங்கன்னா சூடோ சயின்ஸ் மேலே ஒரு விருப்பம். நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோணுவேன். அதை 2000வது வருஷம் வந்து பார்த்திங்கன்னா தினமலரில் வந்து எங்கிட்ட ஒருத்தர் கேள்வி கேட்டார், நிருபர். 2010 எந்த விஞ்ஞான கருவி வந்து ரொம்ப பாப்புலராக இருக்கும்னு கேட்டாங்க. அப்போ தான் செல்ஃபோன் வந்துருக்கிற காலகட்டம். செல்ஃபோனில் பேசுனா ஒரு நிமிஷத்துக்கு 16 ரூபா, கேட்டவனுக்கு 16 ரூபா, டயல் பண்ணவனுக்கு 16 ரூபா, 2 பேருக்குமே. அப்படி இருந்தது. அது தெரியுமா? தெரியும். அந்த காலகட்டத்தில் வந்து 16 ரூபா, ஒரு 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 நிமிஷம் பேச 16 ரூபா, 3 நிமிஷம் பார்த்தீங்கன்னா 50 ரூபா காலி. அப்படி இருந்த காலகட்டத்தில் வந்து என்கிட்ட கேட்டான். அப்போ சொன்னேன் செல்ஃபோன் அப்படின்னேன். செல்ஃபோன் வந்து 2010 1 இருக்காது, ஒவ்வொருத்தருக்கும் 2 இருக்கும். அவங்ககிட்ட பால் பாயிண்ட் பேனா இருக்கோ இல்லையோ, செல்ஃபோன் கண்டிப்பாக இருக்கும். அப்படின்னு எப்படி தான் இருக்க முடியும்? இப்போ பேசினா 16 ரூபா, கேட்டவனுக்கு 16 ரூபா, இப்போ எவன் வாங்குவான் சார் அப்படின்னா. இப்போ எழுதி வச்சுக்கோங்க, பூ கட்டுற அம்மா கிட்டே இருக்கும், இளநீ விற்கிற அம்மா கிட்டே இருக்கும், எல்லார்கிட்டையும் செல்ஃபோனுக்கு காலம் வரப்போகுது. இப்போ டிமாண்டபுளாக இருக்கிறதுனால இந்த 16 ரூபா கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு 1 ரூபாய்க்கு வரும். இதை நான் அன்றைக்கே சொன்னேன். ஏன்னா அப்போ வந்து அவர் பேர் ராஜ்பாபுன்னு சொல்லி ஒருத்தர் ரிப்போர்ட்டர். 2010 வருஷம் இது வரும் பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். இன்றைக்கி என்ன நடந்துகிட்ருக்கு? டூயல் சிம் போட்டு பேசுகிறான். நீங்கள் 2 ஃபோனுன்னு சொன்னீங்க, நீங்கள் ஒரு ஃபோன்லேயே 2 போடுறான். அப்புறம் இன்னொன்று சொன்னேன், அதாவது பேங்க்கெல்லாம் வந்து 3 பேங்க் 4 பேங்காக தான் ஆகும். ஒன்றுக்குள்ளே மெர்ஜாகி சில பேங்கில் காணாமல் போயிடும். ஸ்டேட் பேங்கெல்லாம் ஒரு பேங்க் ஆயிரும், 3 பேங்க் ஆயிரும். காலகட்டத்தில் நீங்கள் வீட்டிலிருந்தே எல்லாமே பண்ணலாம். ஆமாம், ஆன்லைனில் பண்ணலாம். ஸ்வைப் பண்ணால் ஒரு இதை தொட்டால் எல்லாம் எண்கள் தான். கம்ப்யூட்டருங்கிறது நம்பர்ஸ் தான். எல்லாருக்கும் ஒரு செல்ஃபோன் நம்பர், எல்லாருக்கும் ஒரு ஆதார் கார்டு. நான் சொன்னேன், அதாவது முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணீங்களா? ஆமாம். ஏன் சொன்னேன்னா, அமெரிக்காவில் வந்து சோசியல் சர்வீஸ் நம்பர் ஒன்று இருக்குது. ஓகே. அது அமெரிக்காவில் அது ரொம்ப காலமாக இருக்குது. சோசியல் சர்வீஸ் நம்பர் ஒன்று இருக்குது. அந்த நம்பர் ஒருத்தனுக்கு வந்து அடித்தாங்கன்னா அவன் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிகிட்டு இருந்தான், ஜெயிலில் இருந்தானா, இல்லை எங்கே வேலை பார்த்தான் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அப்படியே ஜாதகத்தை காட்டுரு. இவன் பேங்கில் கடன் வாங்கியிருக்கானா, என்ன பண்ணால் அவங்களுக்கு பூரா உரிச்சு காட்டுறோம். சோசியல் சர்வீஸ் நம்பர் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அது பல வருஷத்துக்கு முன்னாடி வந்துடுச்சு. நான் சொன்னேன், நம்ம இந்தியாவில் வரப்போகுது, கூடிய சீக்கிரம் வந்து அங்கே அமெரிக்காவில் வந்த மாதிரி இங்கே வந்து ஆதாரம் சொல்லலை நான், அடையாள நம்பர், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்பர், ஒவ்வொரு ஃபோன் நம்பர் ஒன்று இருக்குது. அப்போ நான் சொன்னேன், இன்னொன்று சொன்னேன் நான், அந்த ஒரு ஃபோன் நம்பரில் தான் அவனுடைய எல்லாமே இருக்கும். அப்போ வந்து நமக்கு இந்த பாஸ்வேர்டுகள் தெரியாது, பாஸ்வேர்ட் தெரியாது. ஆனால் எல்லாருமே வந்து அதுக்கு வந்து கட்டுப்படுவாங்க. அப்படி ஒரு காலகட்டம் வரப்போகுதுன்னு சொன்னேன். அப்படி பார்த்தா வந்து பேன் கார்டு வந்தது, ஆதார் கார்டு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஓடிபி வந்தாச்சு. உங்கள் ஃபோனுக்கு ஓடிபி வந்தாச்சு. உங்கள் ஓடிபி வேறு யாருக்கும் போகாது. அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு பார்த்தீங்கன்னா இது நெட் பேங்க், ஜிபே வந்தாச்சு.
இப்போ அதுதான் நான் அன்னைக்கு நினச்சது போல இன்னைக்கு நடக்குது. அதாவது நான் வந்து எல்லாம் சொல்லுவாங்க, உங்களுக்கு நீங்க வந்து ஒரு சித்தர் அப்படி இப்படிம்பாங்க. அதெல்லாம் கிடையாது. யோசிச்சு பார்க்குறேன் நானு. இப்போ கூட ஒண்ணும் கிடையாது. நான் வந்து இப்போ ஒரு படம் என்னோட யுத்த சத்தம்னு ஒரு படம் வந்தது. எழில் பண்ணாரு. அதில வந்து ஒரு ஒரு விஷயம் சொன்னீங்க. படம் பார்த்தீங்களா? பார்த்தேன் சார், பார்த்தேன். அதில டிஜிட்டல் ட்ரக்ஸ்ன்னு ஒண்ணு வருதுல்ல. டிஜிட்டல் ட்ரக்ஸ்ன்னா அபின், கஞ்சா வந்து விசிபிளா தெரியும். அதனால போலீஸ் வந்து நம்மள புடிச்சிருவாங்க. இன்விசிபிளா இருந்தா எப்படி தெரியும்? அப்படின்னு நான் யோசிச்சேன். இதுக்கு வந்து நாளைக்கு இந்த ஃபியூச்சர்ல வந்து ஒரு ட்ரக் எவனா கண்டுபிடிப்பான். எப்படின்னா டிஜிட்டல் ட்ரக் அப்படி. அதை எப்படி ஏன் கண்டுபிடிச்சேன்னா, ஒரு டாக்டர் கிட்ட போய் பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னாரு, சார் இந்த அப்போ வந்து ஒரு ட்ரீட்மெண்ட், அதாவது மூளை பாதிப்பு இருக்கவங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு. பைனார்மல் மியூசிக்ன்னு ஒரு இருக்கு. அதை போட்டு விட்டோம்னா காதில் வச்சுருவோம். ப்ளூடூத் மாதிரி வந்து வச்சுட்டு போட்டு விட்டோம்னா அவனுக்கு மட்டும் மியூசிக் கேட்கும். அந்த மியூசிக் வந்து மூளையில் இருக்க நியூரான்களை அப்படியே தடவி கொடுக்கும். இப்போ அம்மா வந்து குழந்தைய மடியில் போட்டுட்டு தட்டி கொடுத்தா அப்படியே தூங்குற மாதிரி அந்த மூளையை தடவி கொடுத்தா அந்த மூளை பாதிப்புள்ளவன் அப்படி தூங்கிடுவான். இது வந்து பைனார்மல் மியூசிக்கில் வந்திருக்கக்கூடிய ஒரு புது இதுன்னு எங்கிட்ட சொன்னார். நான் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். நான் சொன்னேன், சார் அவன் அப்படி இல்லாமல் கொஞ்சம் அதிகப்படியாக ஏதாவது பண்ண என்னாங்கன்னா மூளை நியூரான்கள் பாதிக்கப்படும். பார்த்து தான் கொடுக்கணுன்னாரு என்கிட்ட ஒரு வார்த்தை. பார்த்து தான் கொடுக்கணுங்கிறது தான் மெயின். அப்போ அங்கே எடுத்தேன் கதையை. சப்போஸ் இதை கொஞ்சம் அதிகப்படியாக கொடுத்தா போதை வந்தால், அதாவது ஒரு ஃபுல் அடித்த போதை வந்தால், ஒரு கொஞ்சம் அபின் சாப்பிட்டா வந்த போதை வர்ற மாதிரி ஒரு மியூசிக் ஒருத்தன் வந்து ஃபார்ம் பண்ணுறான். அதை ஃபார்ம் பண்ணி பணக்கார பசங்க, இந்த காலேஜுக்கு போகிற பொண்ணுங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த பப்புக்கு போகிற பொண்ணுங்க, இவங்களையெல்லாம் வரவழைச்சு கொள்ளை அடிக்கலாமே, காசு அடிக்கலாமே, 1 மணி நேரத்துக்கு ₹1000 அப்படின்னு சொல்லி அவன் ஆரம்பிக்கிறான் அந்த ட்ரக்ஸ் இது. போலீஸ் வர்றாங்க, பார்க்குறாங்க. எவங்கிட்டையும் எந்த லிக்கர் பாட்டிலும் கிடையாது, அப்படின்னு கிடையாது. ஆனால் போதையில் இருக்கான். டாக்டர்ஸ் வந்து எல்லாமே டெஸ்ட் பண்ணி பார்த்தா பிளட்டில் ஒன்றுமே இல்லை. அப்போது என்ன நடக்குதுன்னு போலீஸ் தெரியல. பார்த்தா சிசிடிவி கேமரா தான் இருக்குல்லாம். எப்படிடா நடந்தது இதுன்னா, அதை சாப்பிட்டவனுக்கு தெரியும், அதை வந்து அனுபவிச்சு தெரியும், கொடுத்தவனுக்கு தான் தெரியும். இவனும் சொல்ல மாட்டான், அவனும் சொல்ல மாட்டான். இது எப்படி வந்து கண்டுபிடிக்கிறாங்கிறது தான் கதை. சரி, இதில் நீங்கள் ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தீங்க சார். நீங்கள் ஒரு ரைட்டர். ஸோ உங்ககிட்ட இது கேட்குறது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ தமிழ் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா, கடந்த கொஞ்சம் ஆரம்பத்துலேருந்தே வந்து டைரக்டர் தான் ரைட்டராகவே இருப்பாங்க. அந்த ரிட்டன் டைரக்டட் அப்படின்றதுல வந்து ஒரு ஒரு விதம், ஒரு ஒரு ப்ரெஸ்டீஜ் இருக்குது. அதில் ஒரு விஷயம் இருக்குல்ல. ஆனால் ரைட்டர் வச்சு போன படங்கள் நிறைய வந்து பல ஊர்களில் இருக்குது. இப்போ அமெரிக்காவில், ஃபாரினில், ஹாலிவுட்லலாம் ரைட்டர் தனியாக இருப்பாங்க, டைரக்டர் தனியாக இருப்பாங்க. ஈவன் நம்ம பக்கத்தில் மலையாளம் இண்டஸ்ட்ரியில் கூட ரைட்டர் தனியாக இருக்காங்க, டைரக்டர்ஸ் நிறைய படங்கள் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே அது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. வெற்றிமாறன் சார் வந்து நாவல்ஸ்லேருந்து எடுத்து பண்ணுறாரு. ஸோ ஒருவேளை ரைட்டர்ஸ் கிட்டேருந்து கதை வாங்கி பண்ணால், இந்த சில சொல்கிறாங்களே பார்த்த படம் மாதிரியே இருக்குது, ஒரே மாதிரி இருக்குது, அது மாறுமா? அதாவது ஒரு விஷயம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் வந்து எல்லாருக்கிட்டையும் பழகுறேன். இப்போ என்னோடய கதைகள் வந்து சிலதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படம் குற்றம் 23 அப்படிங்கிறது அறிவுலகம் கூட சேர்ந்து படம் பண்ண அவன் எழுதின எண்ணி 8 நாட்களுங்கிற கதையை தான் அவர் பண்ணார். அவர் என் கதையை வந்து கொஞ்சம் கூட மாற்றாமல் பண்ணார். அதனால் அவன் சக்ஸஸ் ஆச்சு. இதே வந்து மற்றவங்கெல்லாம் வந்து எங்கிட்ட வந்து கதையை வாங்கும்போது, சார் அப்படியே பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் மாற்றுவாங்க. என்னங்கன்னா அவங்களோட புத்திசாலித்தனத்தை காட்டுறதுக்கு. அதாவது சார் இது சினிமாவை தான் சார் எடுப்போம், இது வந்து புத்தகத்தை தான் எடுப்போம், நாவல் படிக்கிறவங்க ஓகே சார், சினிமா வேறு, நாடகம் வேறு அப்படிம்பாங்க. என்னென்ன படங்கள் அந்த மாதிரி நடந்திருக்கு, மாறி இருக்குன்னு சொல்லுவீங்க? அதாவது என்னுடைய கதைகள் வந்து நிறைய பேருக்கு பேர் வேண்டாம், ஏன்னா வந்து வீணாக வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியல் வரும். நாவலுக்கு முதல்ல என்ன சொல்லுவாங்கன்னா, சார் இந்த நாவல் படித்தேன் சார், அற்புதமாக எழுதியிருக்காங்க சார், நான் உங்கள் வாசகன் சார், இந்த கதை தான் பண்ண போகிறோம் சார், ப்ரொடியூசர்கிட்ட பேசிட்டேன், அவரும் ஓகே சொல்லிட்டார் சார், நீங்கள் ஏதாவது சென்னை வர வேலை இருக்கா சார் அப்படின்னு. நான் சென்னைக்கு வரமாட்டேன், நீங்கள் தான் கோவைக்கு வரணும், வீட்டுக்கு பக்கத்தில் லாட்ஜ் இருக்குது, சாந்தி நிகேதன் ஒரு லாட்ஜ் இருக்குது, ஒரு பெரிய ஹோட்டல் இருக்குது, அங்கே ரூம் போடுங்க, காலையில் 10 மணிக்கு வருவேன், சாயந்தரம் 6 மணிக்கு போயிடுவேன், நாம் உட்காந்து அங்கே பேசுவோம், இன்னும் நாவலையும் நீங்கள் நல்லா படிச்சுட்டு வாங்க, உங்களுக்கு என்ன அதில் மாற்றம் இருக்கோ நான் பண்ணித்தர்றேன் அப்படிமா. சரி வருவாங்க.
வந்து முதல் 1 மணி நேரம் நம்ம நாவலை புகழ்ந்து பேசி எல்லாம் செய்வாங்க. இதான் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அப்புறம் ஆரம்பிப்போம். சார் அந்த கதையில் எனக்கு 2 இடத்துல சார் நெருடல் நம்பாங்க. என்ன இந்த அப்பா கேரக்டரை வந்து அண்ணன் கேரக்டரை மாற்றினா ஏன்னா இவரோட கால் ஷீட் என்கிட்ட இருக்குது சார். பிரகாஷ்ராஜ் கால் ஷீட் என்கிட்ட இருக்குது. அதனால் அண்ணனை மாற்ற முடியுமா சார்? அண்ணனை மாற்றினா பின்னாடி இருக்குமே அப்படின்னு நான் இருக்கு. அதை 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 கொஞ்சம் மாற்ற முடியுமா சார்? அதை மாற்றினா கிளைமேக்ஸ் இருக்குமே அப்படிம்பேன் நான். சார் அப்போ ஒன்றும் செய்யலாம் சார். இந்த கதையை ஒத்தி வச்சுட்டு நான் ஒன்று சொல்கிறேன் சார். ஒரு ஒன் லைன் சொல்கிறேன் சார். அதை பண்ண முடியுமா பார்க்குறேங்க சார். அவங்க பர்பஸே என்னென்னா அந்த கதையை பண்ணுறதுக்கு தான் வர்றாங்க. அதுக்கு முதல் பலியை வந்து இதை கொடுக்குறாங்க. நம்ம கதையை வந்து பிடிச்சதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கதையை கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்து எனக்கு கோபம் வரும். கோபம் வந்து சரி என்ன கதை சொல்லுங்கன்னு கேட்டால் அறத பழசான பாட்ஷா சிண்ட்ரோம் கதை. பாட்ஷா எப்படி ஆட்டோ டிரைவராக இருக்கார், மாணிக் பாட்ஷா அங்கே இருந்தார். அந்த கதையை ஒரு கோயிலில் பூசாரி சார், சாதுவான பூசாரி சார். அவன் வந்து அவன் ரவுடி சார். அவன் நாகர்கோவிலில் பெரிய ரவுடி சார். அவன் தான் பூசாரியாக இருக்கான் இங்கே. ஏன்ப்பா இது வந்து பாட்ஷா கதை சார். இது சினிமாவில் ஜெயிக்கக்கூடிய டீம் சார். இது சினிமாவில் என்றைக்குமே ஜெயிக்கும் சார். இது இப்போ ஒரு படம் பார்த்தோம். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவனை ஓப்பனாக ஒத்துக்கிறான் ஒரு வசனத்தில். இது ராபின்ஹுட் சிண்ட்ரோம் அப்படிங்கிறான். ஓகே, ராபின்ஹுட் சிண்ட்ரோம் ஒரு படம் வந்தது. இப்போ நான் பேர சொல்ல விரும்பலை. இந்த படம் ஏற்கனவே ஜென்டில்மேனாக வந்துருச்சு. ஜென்டில்மேனாக அதுவும் வந்து ராபின்ஹுட் இருக்கவங்கிட்ட இருந்து எடுத்து இல்லாதவனுக்கு தர்றது அது வந்தாச்சு. அதையே திரும்பவும் எடுத்து வச்சுருக்காங்க. அவனே அது அந்த அந்த குற்ற உணர்ச்சியை தாங்க முடியாமல் அவனே ஒரு இடத்துல டைலாக்காக வச்சுருக்கான். திஸ் இஸ் ராபின்ஹுட் சிண்ட்ரோம் சார், ஹூ இஸ் ஹி அப்படிங்கிறான் அந்த அந்த போலீஸ் ஆஃபீஸர். அப்போது நீ இன்னும் விடலை, பழசை விடலை. ஒரு படம் வெற்றி அடைஞ்சு அது பின்னாடியே ஓடுறது. ஒரு பேய் படம் ஜெயிச்சா அது பின்னாடியே ஓடுறது. ஒரு ஃப்ளேவர் ஹிட் ஆச்சுன்னா ஃப்ளேவர் ஹிட் அது மட்டும் கிடையாது. 2 எழுத்துல வந்து ஒரு டைட்டில் வச்சு ஒரு படம் ஹிட் ஆச்சுன்னா 2 எழுத்துலேயே தேடுவானுங்க. இப்படி எல்லாம் நடக்குது. இப்போ நீங்கள் படங்கள்லாம் ரெகுலராக பார்க்குறீங்களா சார்? எல்லா படமும் பார்க்கறது இல்லை. நான் வந்து தியேட்டருக்கு போய் பாகுபலியோடு முடிஞ்சது. ஓகே. அதுக்கப்புறம் நான் வந்து ஓடிடியில் வந்துருச்சு வருதில் படம். அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். வீட்டில் ஓடிடியில் பார்ப்பீங்க? ஓடிடியில் பார்ப்பேன். அது எப்படின்னா அரை மணி நேரம் தான் பார்ப்பேன். அதுக்கு அடுத்து நான் அரை மணி நேரம். ஏன்னா எனக்கு வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா ரைட்டிங் ஒர்க் நிறைய இருந்துகிட்டு இருக்கு. பத்திரிக்கையில் எழுதலைன்னு கூட எனக்கு சேனல்லேருந்து வந்து கேட்குறாங்க. புது புது சிறுகதைகள், அப்புறம் குறுநாவல்கள், இது மாதிரி எல்லாம் அவன் கேட்குறாங்க. அது தவிர இந்த ஓடிடிக்காரங்க வந்து நெட்ஃப்ளிக்ஸில், அமேசான் ப்ரைம்லேருந்து வர்றாங்க. வந்து என்கிட்ட கேட்பாங்க. இப்போ அடுத்த கதை வந்து சத்யஜோதி ஃபிலிம்ஸ் பண்ணுறேன். ஒரு கதை வந்து நற்கோல் புறம்னு சொல்லி ஒன்று பேசிகிட்டு இருக்கோம் அமேசான் ப்ரைம் கிட்ட. அது வந்து அது பெரிய ப்ராசஸ்ஸு. இது வந்து ஓடிடி தொடரெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. அது ஏகப்பட்ட ஸ்பீடு பிரேக்கர் தாண்டி வரணும். அது தாண்டி வந்தால் தான் ஜெயிக்க முடியும். இப்போ முதல் தடவையாக வந்து G5ல் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ரன்னிங் இதை வந்து நாங்கள் தொட்டிருக்கோம். நீங்கள் பார்க்குறீங்களா சார் படம்? சமீபத்தில் உங்களை பார்த்து உங்களை ரொம்ப கவர்ந்த படம்னா எதை சொல்லுவீங்க? சமீபத்தில் நான் பார்த்து வியந்த படம் அயோத்தி தான். ஓகே. அயோத்தி படம் வந்து அதுவே வந்து 2 வருஷம் ஆகுது சார். அதான் அது ஏன்னா அதனுடைய படத்தோட நேர்த்தியும் ஒன்று காரணம். அதே பேட்டர்னில் நானும் ஒரு கதை எழுதியிருந்தேன். அதனால தான் எனக்கு பிடிச்சது. அதே பேட்டர்னில் ஒரு கதை வந்து கங்கை இங்கே திரும்புகிறதுன்னு ஒரு கதை எழுதியிருந்தேன், ஒரு நாவல். அந்த நாவலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முஸ்லீமும் ஒரு இந்து பையனும் ஒரு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுவாங்க ராமேஸ்வரத்திலிருந்து காசிக்கு. எதுக்குன்னா இந்து பையனோட அம்மா இருக்காங்களே அவங்களுக்கு பார்வை கிடையாது. இந்து பையன் பேர் வந்து சிவா பேர். கூட வந்து ஒரு முஸ்லீம் பையன் அவன் பேர் முஸ்தபா. 3 பேருக்குள்ளே ஒரு பாண்டிங் இருக்கும். இந்த முஸ்தபா வந்து அவனுக்கு மிமிக்ரி தெரியும். அவன் எல்லார் மாதிரியும் பேசுவான் மிமிக்ரி. கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா சிவா மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டான். அவங்க அம்மா மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டான். கொஞ்சம் அந்த வாய்ஸ் எல்லாம் வச்சு பேச ஆரம்பிச்சிட்டான்.
அவங்க அம்மாவை எதுக்கு கூப்பிட்டு போகிறான்னா, அவங்க அம்மா வந்து இன்னும் 1 மாதம் இன்னொரு மாதம் இறந்துருவாங்கன்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருப்பாரு. அம்மா வந்து நான் என் உயிர் அங்கே தான்டா போகணும், என்னை கூப்பிட்டு போடா காசிக்கு அப்படின்னு சொல்லும். அதனால் கூப்பிட்டு போயிட்டு இருக்கான் இவன். அப்போ வந்து ஒரு ஸ்டேஷனில் வண்டி நிற்கும். ஒரு ராத்திரி நேரம் அவங்க அம்மா தண்ணி கேட்பாங்க. தண்ணி பார்த்தா தண்ணி பாட்டில் இருக்காது. இவன் பக்கத்து பிளாட்ஃபார்மில் அந்த தண்ணி வந்துட்டுருக்கும் பைப்பு. உடனே சிவா வந்து முஸ்தபா கிட்ட நான் போய் தண்ணி பிடிச்சிட்டு வரேன். டேய் 2 மினிட்ஸ் தான் நிற்கும் அப்படி அதுக்குள்ளே வந்துடுவான்னு சொல்லிட்டு கீழே இறங்கி ரயில்வே ட்ராக்கை கிராஸ் பண்ணி போய் தண்ணி பிடிச்சிட்டு இறங்குவான். கீழே ஒரு வண்டி வந்து அடித்து தூக்கி போட்டுரும் அந்த இடத்துல. இந்த அம்மாவுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் உடனே ஒரு கூட்டம் கூட்டிடும், எல்லாம் பாடுவாங்க. இந்த முஸ்தபா போய் பாப்பா அவன் செத்து கிடப்பான். போய் சொல்லுவான் அவங்க அம்மா வந்து கண் இல்லாத அவங்க அம்மா காசிக்கு போயிட்டுருக்காங்க, நிறுத்தி அவங்க அம்மாவை சொன்னால் அந்த அம்மா இடிஞ்சிரும். நீங்கள் வந்து பாடியில் உருக்குலைஞ்சிருச்சு, இனி ஒன்றும் பண்ண முடியாது, இது எப்படி பண்ணிருங்கன்னா அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து அந்த அம்மாவை கூட்டி காசிக்கு போ, நாங்கள் இதை பார்த்துக்குறோம், நீ பார்த்து. அப்போ இவனுக்கு அந்த மிமிக்கிற உதவுது. ஓகே. இவன் என்ன பண்ணுறான்னா சிவா மாதிரியே பேசுகிறான். அப்போ அந்த அம்மா கேட்குது முஸ்தபா எங்கடான்னு. அவன் இறங்கி போயிட்டான் ஸ்டேஷனை விட்டு அப்படின்னு சொல்லலாம். இதான் கதை. இவன் கூடவே போவான், சிவா மாதிரியே பேசிட்டு போவான், சிவா மாதிரியே எல்லாம் செஞ்சுருப்பாங்க. அந்த கம்பார்ட்மெண்ட் இருக்கவங்கள அவனுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க அந்த அம்மாவுக்கு. காசியில் போய் சேர்ந்து அங்கேயும் அதே மாதிரி நடிப்பான் எல்லாம். ஏன்னா அவனுக்கு வந்து பழகதில்ல, அவங்க அம்மாவுக்கு என்ன பிடிக்கும், என்ன செய்யுது, என்ன மாத்திரை எல்லாமே அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி பண்ணுவான் அவன். பண்ணி அந்த அம்மா வந்து ஒரு 15 நாள் கூட இருக்கும்போது அந்த முஸ்லீம் அந்த இருக்கானே அந்த முஸ்தபா, அவன் வந்து என்னன்னா அவன் ஒரு பிஸ்னஸுக்காக போயிட்டு இருந்தான். ஆனால் இந்த வந்துன்னா அந்த பிஸ்னஸ் மறந்துட்டான். இவன் காசியில் வந்து இந்த அம்மாவை வச்சுட்டு இவன் சுற்றிட்டு இருக்கிறத ஒரு முஸ்லீம் பார்த்துட்டு அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி, அவன் பையன் இங்கே வந்து ஒரு இந்து ஒரு அம்மாவை கூட்டிக்கிட்டு திரிஞ்சிட்டு இருக்கான், வந்து பாருன்னொடனே அவர் அங்கேருந்து வருவார். பார்த்தா இவன் இங்கே சுற்றிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, என்னடா பண்ணிகிட்ருக்க நீ? அந்த அம்மா இறந்துருச்சு. அந்த அம்மா வந்து அந்த கங்கையில் இறங்கி குளிச்சுட்டு இருக்கும்போது உயிர் போயிருக்கும். உடனே அந்த பாடியை தூக்கிட்டு வரும்போது அவங்க அப்பா பார்ப்பார், என்னடா இது அப்படி. இல்லைப்பா இந்த மாதிரி பாயாச்சுன்னு சொல்லி. அதுக்கு நீ என்னடா பண்ணிகிட்ருக்க? நீங்கள் அவங்க இந்து, நம்ம முஸ்லீம், என்னடா பண்ணிகிட்ருக்கான்னு. அதெல்லாம் இங்கே இல்லைப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அம்மாவை தகனம் பண்ணிவிட்டு மொட்டை அடிச்சுட்டு கிளம்புவான். அதோட கதை முடியும். இது வந்து கிட்டத்தட்ட அயோத்தி கதை மாதிரி தான். இவன் அதில் முஸ்லீம் தானே அவர். அதுக்காக இந்த கதை நான் சொல்ல வரல, நான் எழுதின கதை மாதிரி இருந்ததுனால எனக்கு அது பிடிச்சது அந்த கதை. இப்போ நிறைய படங்கள் வந்து இந்த நீங்கள் சொன்ன அந்த ஃப்ளேவர் வந்துகிட்டே இருக்க மாதிரி பேன் இண்டியன் அப்படின்னு சொல்லி ஒரு இது வருது சார். அதாவது ஆக்ஷன் படங்கள், இந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒருத்தர், அந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒருத்தர் அப்படின்னு சொல்லி ஒரு படம் பிளான் பண்ணி ஒன்று பண்ணுறாங்க. அது இண்டஸ்ட்ரியலாக வந்து ரீச் ஆகுது அப்படின்னு. ஸோ இதை எப்படி சார் பார்க்குறீங்க? இந்த மாதிரி படங்கள் பேன் இண்டியன் படங்களில் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அதாவது இதெல்லாம் பிஸ்னஸுங்க. அதாவது ஒரு கார்ப்பரேட் மாதிரி ஆயிடுச்சு இது. இப்போ நம்ம சமீபத்தில் பார்த்தோம், அதாவது கூலி படம் பார்த்தோம். நமக்கு ரஜினி சாரை பிடிக்கும், எல்லா நடிகர்களும் பிடிக்கும், நம்ம ஆட்கள் எல்லாம் அஜித், விஜய் எல்லாருமே பிடிக்கும் நமக்கு. ரஜினி சார் முதலேருந்து நமக்கு பிடிக்கும். ஆனால் அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ரஜினி சாருக்கு வயசு ஆயிடுச்சு, ஆனாலும் அந்த கிரேஸ் போல் இன்னும் அவருக்கு அப்படியே இருக்குது அந்த இதுக்கு. அதை இவங்க ப்ரொடியூசர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, சப்போஸ் படம் ஓடலைன்னு என்ன பண்ணுறது அப்படி ஒரு பயம் வருது அவங்களுக்கு. அந்த பயத்தை ஈடுகட்டுறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, கூடுதலாக வந்து அவங்களுக்கு வந்து அந்த குளுக்கோஸ் தேவைப்படுது. அதுக்காக நாகார்ஜுன ராவ், அப்புறம் பார்த்திங்கன்னா அமீர் கான், இவங்களையும் கூட சேர்த்துக்க வேண்டிய ஒரு கட்டாயம். ஏன்னா சினிமா எப்போ வந்து உங்களுக்கு பிஸ்னஸாக மாறுதோ அங்கே வந்து கண்டிப்பாக அடி விழுகும். சினிமா இல்லாமல் அந்த காலத்துலலாம் வந்து இதை பார்த்தாங்கன்னா ஒருத்தனாவது திருந்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு எடுத்தாங்க. சினிமாவை விட்டு அந்த தியேட்டரை விட்டு வரும்போது அவன் வந்து மாறி இருக்கணும், அவன் கொஞ்சமாவது மாறி இருக்கணும், ஒரு 10 நாளைக்காவது அவன் மாறி இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் இருக்கணும். இப்போது பொழுதுபோக்குங்கிறதையும் மீறி
எதை எடுத்தாலும் பார்க்குறதுக்கு ஜனங்க ரெடியாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டுக்கு மொத்தத்தில் அழைச்சி இந்த பேன் இண்டியா. அதுக்கு தேவையே இல்லை. இங்கே நம்ம நடிகர் எத்தனையோ பேர் இருக்காங்க. நல்ல கதை ஜெயிக்குங்க. இப்போ நாம் வந்து எல்லாரையும் குறை சொல்கிறோம். சினிமா பொழுதுபோக்கு தானே, அதை பார்த்துட்டு போக வேண்டியது தானே சொல்கிறாங்க. பொழுதுபோக்கு அல்ல. இப்போது ஒரு சினிமா நடிகருக்கு கிடைக்க வேண்டிய புகழ் எனக்கு கிடைக்குமா? ஆமாம், கிடைக்காது. கிடைக்காது. இப்போது ஒரு சினிமா நடிகருக்கு கீழே இறங்கி ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு போக முடியுமா? உடனே கூட்டம் கூட்டிடுவாங்க. ஒரு நான் இறங்கி ஒரு ஆட்டோ பிடிச்சி போகலாம். யாருக்கு தெரியாது. சினிமா வந்து ஒரு வலிமை மிக்க ஒரு ஆயுதம். அதை எப்படி பயன்படுத்தணுங்கிறது அவங்களுக்கு தான் வேணும். ஏன்னா அது ரொம்ப ஈஸியாக போகக்கூடிய இடம். நீ போகலைன்னா உன்னோட ரூமுக்கு வந்துடுது. புஸ்தகம் அப்படி இல்லை, நீ போய் வாங்கினாதான் புஸ்தகம். சினிமா அப்படி இல்லை, நீ விரும்பாவிட்டாலும் உன்னோட வரவேற்புக்கு வந்து டிவிக்குள்ளே பூந்துடும். உன்னை எப்படியாவது பார்க்க வச்சிடும். ஓடிடியா இப்போ ஒரு 10 பேர் சொன்னாங்கன்னா, சரி போட்டு தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி பார்க்க தோணும். ஆட் வேற வந்துக்கிட்டே இருக்கும். ஆட் வேற வந்துட்டு இருக்கும். ஆனால் புத்தகம் அப்படி கிடையாது. நீ விரும்பி வாங்கினால் மட்டுமே அது வருமே தவிர வராது. அதுதான் ஒரு எழுத்தாளனுக்கும் ஒரு சினிமா நடிகருக்குள்ள வித்தியாசம். கண்டிப்பாக சார். ரேகை இன்னும் நாங்கள் பார்க்குறதுக்கு வந்து அவலாக இருக்கோம். ஸோ உங்களோட அந்த ஒரு ஐடியா வந்து எங்களுக்கு எப்போவுமே யூனிக்காக ரொம்பவே பிடிக்கும். ஸோ ஃபைனலாக ரேகையை பற்றி என்ன சார் சொல்லுவீங்க? இல்லை, ஃபைனலாக நான் வந்து இப்போ தான் அவர்கிட்ட பேசினேன். அதாவது அந்த டைரக்டர்கிட்ட காலையில் பேசினேன். அவர் வந்து சில விஷயங்களெல்லாம் சொன்னார். சார் நீங்கள் கூட அந்த ஒரு ஐடியா வச்சுட்டு நாங்கள் வந்து இதுக்கு நாங்கள் மெருகேற்றிருக்கோம், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு. நான் இன்னும் பார்க்கல அதை. அதை பார்க்க விரும்பலை இப்போ உடனே. ஏன்னா நானும் வந்து ஒரு பார்வையாளனை பார்க்க விரும்புகிறேன். ஆனால் என்னுடைய கதை முதலாக உலகை விலை கேள் அப்படிங்கிற டைட்டில் உள்ள ஒரு கதையை வந்து எடுத்திருக்காங்க. இது இந்த உலகமே வியந்து பார்க்கக்கூடிய ஒரு ரேகையாக இது இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயங்களை எங்க ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப நன்றி உங்களுக்கும். இந்த சேனல் மேன்மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்கள். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.